ஸோ தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் சஞ்சலமாய் நீங்கள் இருந்தால் யூ ஹாவ் டு ரீப் த கான்சிக்வன்ஸ். ஆண்டவர் தயவுதாட்சினியை பார்க்க மாட்டார். உன் தாய் வயது சென்றவள் ஆகிற போது அவள் என்ன செய்யக்கூடாது? அவள் புத்தியை தள்ளக்கூடாது, அவள் போதகத்தை விட்டுறக்கூடாது, அவங்கள சஞ்சலப்படுத்தக்கூடாது, அவங்கள கண்ணிய குறைவாக நடத்தக்கூடாது. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணி. இது பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை. ஆனால் பெற்றோருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை என்னன்னு சொன்னால், பிள்ளைகளை கோபம் ஊட்டாதீங்க, அதே நேரத்தில் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்க வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களில் பிள்ளைகளுக்கு பணம், எப்பயுமே பணம் காசு, இதுக்கு நம்ம உடுத்துறது, அந்த பெருமையான காரியங்கள், இதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க உறவின் மேன்மைகளை அறியாமையே போயிடுவாங்க. தாய் தகப்பன் மேலே பாசம் இருக்காது, பணத்தின் மேலே இருக்கிற பிடிப்பு உறவுகளின் மேலே இருக்காது. பணத்தின் மேலே, பொருட்கள் மேலே, சொத்துக்கள் மேலே இருக்கிற படிப்பின் மேலே, சில பேர் நிறைய படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. படிப்புக்கு டூ மச் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் படிப்பான், பெரிய ஆளாவான், நல்ல சம்பாதிப்பான், அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுவான். அம்மா அப்பா வியாதியாக இருக்கும்போது, மரணப்படுக்கையில் இருக்கும்போது பார்க்குறக்கு வர மாட்டான். அவனுக்கு அவனுடைய சம்பாத்தியம் தான் பெருசாக இருக்கும். ஏன்னா சின்னதுலேருந்து என்ன சொல்லி வளர்த்தீங்க? அவனை படிப்புக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க. ஏன் படிப்புக்கு அதிகம் கொடுத்தீங்க? எப்படியாவது டாக்டர் ஆகணும், எப்படியாவது இன்ஜினியர் ஆகணும், எப்படியாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக வரணும். நீங்கள் பணத்துக்கும் பொருளுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அவனுக்கு அம்மா அப்பா முக்கியமாக தெரில, பொருள் ஈட்டுவது தான் முக்கியமாக இருக்கும் அவனுக்கு. அதனால் சிறு பிராயத்திலேருந்து பிள்ளைகளுக்கு அன்பை சொல்லிக் கொடுத்து, பாசத்தை சொல்லிக் கொடுத்து, டிசிப்ளின் சொல்லிக் கொடுத்து, சீசர்களாக அவர்களை உருவாக்கணும். அல்லேலூயா, ஆமென்.